ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அட்குக் 1000 சேனல். இன்னைக்கான ரெசிபி ட்ரெடிஷ்னல் ஹெல்தி ஃபுட் தேங்காய் பால் சாதம். தேங்காய் பால் சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: தேங்காய் எண்ணெய் 150 ml, பட்டை 4 துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 4, பச்சை மிளகாய் 6, சின்ன வெங்காயம் 20, புதினா சிறிதளவு, மல்லித்தலை சிறிதளவு, இஞ்சி பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், 3 தேங்காயை உடைச்சு அதை பால் எடுத்து வச்சுக்கலாம். வீட்டில் சாப்பாடு வைக்கிற புழுங்கரிசி 1.5 கிலோ, வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன். அரிசியும் வெந்தயத்தையும் கழுவி அரை மணி நேரம் ஊற வைங்க. அடுப்பில் பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடானதும் அதில் 100 ml தேங்காய் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 20 சேர்த்துக்குங்க. பச்சை மிளகு 10 சேர்த்துக்குங்க. வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் அரைவேக்காடு நல்லா வதக்கிக்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் ஆயிடுச்சு, சொல்கிற அளவு கரெக்டாக போட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கினது அதில் அரைச்ச இஞ்சி பேஸ்ட், பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 3 தேங்காயிலிருந்து எடுத்த முதல் பால், 2வது பால், அரிசிக்கு தேவையான அளவு 1க்கு 2 பங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ங்கிற பட்டன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். தேங்காய் சாதத்துக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை நல்லா கலந்து விடுங்க. அரிசியை சேர்க்கும் போது தேங்காய் பால் நல்லா கொதிக்க கூடாது, லேசாக சூடாகிறத செய்யணும். தேங்காய் பால் நல்லா கொதிச்சிருச்சுன்னா பால் பிரிஞ்சு போயிடும். அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசி, வெந்தயத்தை தேங்காய் பாலில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு கலக்கிக்கிட்டே இருக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி மல்லித்தலை, ஒரு கைப்பிடி புதினா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு சாப்பாட்டை நல்லா வேக விடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். உப்பு டேஸ்ட் பார்த்து கம்மியாக இருந்தால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசியும் தண்ணியும் சமமானதும் கேஸை கம்மியாக வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். 20 நிமிஷம் அப்படியே தம்மில் போட்டுக்கலாம். சாப்பாடை அடிக்கடி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாப்பாடை நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ தேங்காய் சாப்பாடு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு எல்லாம் கரெக்டாக ஈவனாக வெந்திருக்கு. தேங்காய் சாதம் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுங்க. ஃபங்க்ஷன் எல்லா சமயத்துலேயும் இந்த சாப்பாடு தான் அதிகமாக சமைப்பாங்க. தேங்காய் சாதத்தோட மீன் குழம்பு, மீன் வறுவல் சேர்த்து சாப்பிட டேஸ்ட் செமையாக இருக்கும். அட்குக் 1000 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.